नमस्ते। मध्यमा भगीरथ की तपस्या कहानी का प्रश्नों का उत्तर लिखिए। भगीरथ का कुल और गुण के बारे में लिखिए। भगीरथனுடைய குலம் மற்றும் குணத்தை பற்றி எழுதுக। भगीरथ इक्ष्वाकु कुल के सूर्यवंशी राजा थे। वे सत्यनिष्ठ, धर्मनिष्ठ और बड़े प्रतापी राजा थे। उनमें अपार धैर्य और साहस था। भगीरथ इक्ष्वाकु कुलத்தினுடைய சூரியவம்சி ராஜா. வே சத்தியனிஷ்ட, அவர் சத்தியத்தை அனுஷ்டிக்கக்கூடிய, தர்மனிஷ்ட, தர்மத்தை அனுஷ்டிக்கக்கூடிய, மற்றும் படே பெரிய, பிரதாபி வீரரான ராஜா. உண்மை அவர் அபார் தைரிய और சாகஸ்தா, அவருக்கு அபாரமான தைரியம் மற்றும் சாகசம் இருக்கிறது. பகீரதன் இக்ஷ்வாகு குலத்தினுடைய சூரியவம்சி ராஜா ஆவார். அவர் சத்தியத்தை, தர்மத்தை அனுஷ்டிக்கும் மற்றும் ஒரு போர் வீரராவார். அவரிடம் அபாரமான தைரியம் மற்றும் சாகசம் இருக்கிறது. धर्मराज ने भगीरथ से क्या कहा? धर्मराजर भगीरथனிடம் என்ன சொன்னார்? धर्मराज ने कहा कि भगीरथ के पूर्वज सगर पुत्र भस्म के रूप में पड़े हैं। उनका उद्धार करने के लिए भगीरथ तपस्या करें और गंगा को पृथ्वी पर ले आए। धर्मराज சொன்னார், कहा भगीरथ के पूर्वज सगर पुत्र, பகீரதனுடைய முன்னோர்கள் சகர் புத்திரர்கள் பஸ்ம கே ரூப் மே, சாம்பல் வடிவத்தில் படைகள் இருக்கிறார்கள். உன்கா உத்தார், அவர்களை விடுவிக்கிறதுக்காக, உதார் கர்னே கேலியே பகீரதன் தபஸ்யா கரேன், பகீரதன் தபம் செய்ய வேண்டும். அவர் கங்கா ஜிக்கோ பிருத்வி பர் லே ஆயே, கங்கை மாதாவை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். யமதர்மராஜா சொல்கிறாரு, பகீரதனுடைய முன்னோர்கள் சாம்பல் வடிவத்தில் இருக்கிறாங்க. அவங்கள விடுதலை செய்கிறதுக்கு, அவங்கள விடுவிக்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக பகீரதன் தவம் செய்ய வேண்டும் மற்றும் கங்கையை பூமிக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. भगवान विष्णु ने भगीरथ से क्या कहा? भगवान विष्णु भगीरथनिடம் என்ன சொன்னார்? भगवान विष्णु भगीरथ के सामने प्रकट हुए और बोले, तुम्हारी तपस्या अवश्य सफल होगी और तुम अब भगवान शिव का ध्यान करते हुए तप करो. भगवान विष्णु பகீரதன் முன்னாடி தோன்றினார். மேலும் சொன்னார், உன்னுடைய தபம் அவசியம் வெற்றி பெறும். மேலும் நீ இப்பொழுது பகவான் சிவனை நினைச்சு தபம் செய்யு. பகவான் சங்கர் சே பகீரத் நே கியா மாங்கா? பகவான் சங்கரிடம், ஈஸ்வரனிடம் பகீரதன் என்ன கேட்டார்? भगवान शंकर से भगीरथ ने प्रार्थना की, मेरे पितरों की मुक्ति के लिए आप गंगा माता को पृथ्वी पर प्रवाहित करवा दीजिए. भगवान ஈஸ்வரன் சங்கர் பகீரதன், பகவான் சங்கர் கிட்ட பகீரதன் வேண்டுகோள் வைக்கிறார், பிரார்த்தனை செய்கிறார், கேட்குறாரு, என்னுடைய முன்னோர்கள் முக்தி அடைய வேண்டும், நீங்கள் அதுக்காக கங்கா மாதாவை பூமியில் பிரவாகம் பண்ண செய்யுங்க, ஓட விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கங்கா தர்த்தி பர் கஹான் தக் ஆயி, கங்கை பூமியில் எது வரைக்கும் வந்தது? பவித்ர கங்கா भगीरथ के पीछे पीछे चलती हुई उस स्थान पर पहुंची जहां सगर राजकुमार भस्म के रूप में पड़े हुए थे.
அந்த புனிதமான கங்கை வந்து பகீரதனுடன் பின்னாடியே வந்து நடந்து வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தது. எங்கே வந்து ஷகர் ராஜகுமாரர்கள் பஸ்மகே ரூப்மே படே ஹுயே தே, சாம்பல் வடிவத்தில் எங்கே இருந்தாங்களோ அது வரைக்கும் கங்கை மாதா வந்தாங்க. தன்யவாத்.